ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம முடிவு வாக்கு பற்றி பார்க்கலாம். ஸோ முடிவு வாக்குன்றது மாநிலங்களவையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுக்காக நம்ம துணை குடியரசுத் தலைவரை பற்றியும் லைட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவர் வந்து ஆர்டிகல் 63 படி நாட்டோட 2வது உயர்ந்த பதவியை வந்து வகிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரை வந்து மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கிறாங்க ஆர்டிகல் 66 1 படி. இப்போ ஏன் நம்ம துணை குடியரசுத் தலைவரை பற்றி பார்த்தோன்னா, இவர் தான் மாநிலங்களவையோட தலைவராகவும் இருக்கார். ஸோ இப்போ முடிவு வாக்குக்கு நம்ம வரலாம். முடிவு வாக்குனா என்னன்னா ஒன்றும் கிடையாது. மாநிலங்களவையில் வந்து ஒரு சட்ட மசோதா வந்து பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த சட்ட மசோதாவோட வாக்கெடுப்பு சமநிலைக்கு வந்துடுது. அப்போ ஒரே ஒரு ஓட்டு தான் ஒரு ஓட்டு வந்து போட வேண்டிய சூழ்நிலை வரும்போது அதை துணை குடியரசுத் தலைவர் வந்து போடுவார். ஸோ அதுக்கான ஆர்டிக்கிள் என்னன்னா ஆர்டிக்கிள் 100. இப்போ இந்த துணை குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா, அந்த இதுக்கு வாக்களிக்கும் போது அவரோட விருப்புரிமை சார்ந்தது எப்படி சொல்றாரு, ஒன்று ஆதரவாவோ இல்லை எதிராவோ வாக்களிக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்றது வந்து இது அவருக்கு வந்து இருக்கு. அவரோட முடிவுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு அங்கே யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முடிவு வாக்குக்கான ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா ஆர்டிக்கிள் 100. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.